வணக்கம். அறிவுங்கிறது யாருக்கோ சிலருக்கு மட்டும் சொந்தமான விஷயம் இல்லைங்க. அது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது. வாங்க, இன்னைக்கு உலகத்தோட மொத்த அறிவையும் எப்படி எல்லாருக்காகவும் தொறந்து விடுறதுன்னு ஒரு சூப்பரான இயக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம். உங்கள எத்தனை பேர் இந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்க? ஒரு முக்கியமான பாட புத்தகத்தோட விலை நம்ம பட்ஜெட்டையே காலி பண்ணிடும் இல்லையா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மையப்புள்ளி. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் எல்லாமே சும்மா எங்கிருந்தோ எடுத்ததில்ல. இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் மாதிரி அதிகாரப்பூர்வமான இடங்களிலிருந்து எடுத்த ஆதாரங்களை வச்சுதான் இந்த பகுப்பாய்வை செஞ்சிருக்கோம். தகவல் ரொம்ப நம்பகமானது. முதல்ல நாம என்ன பிரச்சனைய சந்திக்கிறோம்னு பேசுவோம். நம்மளோட பாரம்பரிய கல்வி முறை ஒரு பெரிய மதில் சுவர் போட்ட தோட்டம் மாதிரிங்க. உள்ள அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்கு, ஆனா அதை எடுக்கிறோம்னா ஒரு பெரிய கட்டணச்சுவரை தாண்டி வேண்டியிருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க எதையாவது ஒன்ன உருவாக்குனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு காப்பிரைட் வந்துடும். அதாவது எல்லா உரிமையும் உங்களுக்கு தான். மத்தவங்க அதை பயன்படுத்தணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதனால என்ன ஆகுது? அறிவு பகிர்வு ரொம்பவே தடைப்படுது. சரி, இந்த சுவரை எப்படி உடைக்கிறது? இதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேர் தான் திறந்தவெளி கல்வி வளங்கள், அதாவது OER. அட, அது என்னப்பா OERன்னு கேக்குறீங்களா? வாங்க விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. OERனா கற்பிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்குமான எல்லா மெட்டீரியல்ஸும் தான். அது பாடப்புத்தகமா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இலவசம். அது மட்டும் இல்ல, யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் இதோட சூப்பரான அம்சம். OERங்கிறது சும்மா டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. நீங்க அதை எடுத்துக்கலாம், உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், வேற சில விஷயங்களோட சேர்த்து ஒரு புதுசா ஒன்ன உருவாக்கலாம். அப்புறம் நீங்க உருவாக்குனதையோ இல்ல ஒரிஜினலையோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி இல்ல? சரி, கேக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நிஜத்துல பயன்படுத்துறது? வாங்க, உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி ஓப்பன் ரிசோர்ஸை எப்படி உடனே கண்டுபிடிக்கிறது, பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் தான் ரொம்ப ஈஸி. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், எந்த சப்ஜெக்ட்க்கு மெட்டீரியல் தேடுறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, OER காமன்ஸ், ஓபன் ஸ்டாக்ஸ்ன்னு இதுக்காகவே இருக்கிற வெப்சைட்ல போய் தேடுங்க. மூணாவதா, உங்களுக்கு கிடைச்ச மெட்டீரியல் உண்மையிலே தரமானதா, உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு செக் பண்ணுங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, அதோட லைசன்ஸ் செக் பண்ணி அது எப்படி பயன்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நாம இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நீங்களும் இதுல ஒரு படைப்பாளியா மாற முடியும். ஆமாங்க, நீங்க கூட இந்த ஓபன் எஜுகேஷன் இயக்கத்துல ஒரு பங்களிப்பாளரா ஆகலாம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை ஒரு டெக்ஸ்டாவோ வீடியோவாவோ இல்ல பவர் பாயிண்ட் ஸ்லைடாவோ உருவாக்குங்க. முக்கியமா அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கணும். அப்புறம் கிரியேட்டிவ் காமன்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் லைசன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், உங்க அறிவு இப்போ உலகத்துக்கே சொந்தம். சரி, இதெல்லாம் எப்படி சட்டப்படி சாத்தியமாகுது அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க, நம்ம வழக்கமான காப்பிரைட்க்கும் இந்த ஓபன் லைசன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள் எவ்வளவு தெளிவா விளக்குதுன்னு. பாரம்பரிய காப்பிரைட் என்ன சொல்லுது? எல்லா உரிமைகளும் என்னிடம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனா ஓபன் லைசன்ஸ் என்ன சொல்லுது? சில உரிமைகளை நான் வச்சுக்கிறேன், மத்தத நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். ஒன்னு கதவை மூடுது, இன்னொன்னு கதவை திறக்குது. அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான OER லைசன்ஸ் கேக்குறது ஒரே ஒரு விஷயம்தான், நன்றி அறிவிப்பு. அதாவது நீங்க ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தும் போது அதோட ஒரிஜினல் கிரியேட்டருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தா போதும். இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தானே? சரி, இவ்ளோ நேரம் பேசிட்டோம். கடைசியா, இந்த திறந்தவெளி கல்வி இயக்கம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்? இதனால உலகத்துக்கு என்ன பெரிய தாக்கம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சும்மா பணத்தை மிச்சப்படுத்துற விஷயம் மட்டும் இல்ல. இது கல்வியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்குது, ஒரு ஜனநாயகப்படுத்துதுன்னே சொல்லலாம். இதனால டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை மாத்தி அமைக்க முடியுது. உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாரும் அறிவை பகிர்ந்துக்கிறதுக்கும் சேர்ந்து கத்துக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குது. இப்போது இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறை இருக்கு. அந்த அறிவை இந்த திறந்தவெளி இயக்கம் மூலமா மத்தவங்களோட பகிர்ந்துக்க நீங்க தயாரா? எந்த அறிவை இந்த உலகத்துக்காக விடுவிக்க நீங்க உதவ போறீங்க? யோசிச்சு பாருங்க.